ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இன்னைக்கு இடியப்பம் தான் செய்ய போகிறோம். இடியப்பம் செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெயை விட்டு மாவு பிசைஞ்சு பாருங்கள். ஸோ தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டில் இடியப்பமே சூப்பராக இருக்கும். 2 வகையான இடியப்பம் செய்ய போகிறோம். ஒன்று என்னென்னா தாளிச்ச இடியப்பம், இன்னொன்று இனிப்பு இடியப்பம். தாளிச்ச இடியப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெயை ஊற்றிக்கோங்க கடாயில். கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக தயிர். அது எதுக்குன்னா புளிப்புக்கு இடியப்பம் ஒரு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை தாளிச்சிட்டு நம்ம இடியப்பத்தில் கொட்டி கிண்டிக்கோங்க. உப்பு மறக்காமல் போட்டுக்கோங்க. இது என்னென்னா கோஸ்மல்லி. கோஸ்மல்லி எப்படி செய்கிறதுனா கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, அது போக உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அவிய வச்சு செய்கிறது. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அப்புறம் நம்ம சாய்க்கு இனிப்பு இடியப்பம். இது எப்படி செய்கிறதுனா தேங்காய், ஜீனி இது ரெண்டையும் போட்டு நெய் போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.